போக்கோல வந்து M6 Pro மற்றும் M6 Plus அப்படிங்கிற ரெண்டு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே ஒரே மாதத்தில் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு ப்ரோன்னு வச்சிருக்காங்க, இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு ப்ளஸ்னு வச்சிருக்காங்க. அப்படி என்னதான் வித்தியாசம் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது, இதை எதில் சூஸ் பண்ணால் எது பெஸ்ட்டுங்கிறது தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு. முதல்ல இந்த ரெண்டு ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ரெண்டு ஃபோன்லேயும் ஒரு 6.7 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ரெசிஸ்ட் உள்ள IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இதில் போக்கோவோட M6 Pro வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து 90 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே தராங்க. அதாவது நமக்கு வந்து வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும். 30, 48, 60, 90 அப்படிங்கிற மாதிரியாக வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இந்த போக்கோவோட M6 Proல கிடைக்குது. அதே போக்கோவோட M6 Plus வாங்கினீங்கன்னா கூட கொஞ்சம் அடிஷனலாக ரெஃப்ரெஷ் ரேட் கிடைக்குது. அதாவது 120 ஹெட்ஸ் வரையும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. இது போக ரெண்டு டிஸ்பிளேலையும் 550 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. அது போக இந்த ரெண்டு டிஸ்பிளேயுமே பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கார்னிங் உள்ள கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனும் தராங்க. ஸோ இந்த ரெண்டு டிஸ்பிளே ஒரே டிஸ்பிளே தான். ஆனால் போக்கோவோட M6 Plus வாங்கும்போது நமக்கு வந்து கூட கொஞ்சம் அடிஷனல் ரெஃப்ரெஷ் ரேட் கிடைக்குது. அடுத்ததாக ரெண்டு ஃபோனோட ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ரெண்டு ஃபோன்லேயே நமக்கு வந்து ஸ்னாப்டிராகனோட 4 Gen 2 அப்படிங்கிற சிப்செட் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசருக்கு கிராஃபிக்ஸ்க்காக அட்ரினோவோட 613 அப்படிங்கிற GPU யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, போக்கோட M6 Pro வாங்கினீங்கன்னா ரெகுலரான ஸ்னாப்டிராகன் 4 Gen 2 தான் தராங்க. அதில் வந்து நமக்கு 2.2 GHz ரன் ஆகுது. அதுவே நமக்கு போக்கோட M6 Plus வாங்கினீங்கன்னா அதில் இதே ப்ராசர் தான், ஆனால் அசல்ரேட்டட் வெர்ஷன் சொல்கிறாங்க. அதாவது ஸ்னாப்டிராகன் 4 Gen 2 அசல்ரேட்டட் வெர்ஷன் சொல்கிறாங்க. சொல்ல போனால் ஒரு 0.1 GHz வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பீடாக இருக்குது. அதாவது நமக்கு வந்து 2.3 GHz வந்து இந்த போக்கோட M6 Plusல வந்து ரன் ஆகுது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து போக்கோட M6 Pro வாங்கினீங்கன்னா 2.2 GHzலையும் போக்கோட M6 Plus வாங்கினீங்கன்னா 2.3 GHzலையும் வந்து இந்த கிளாக் ஸ்பீட் இருக்கு. மற்றபடி ஆப்ஸ் ரன் பண்ணும்போது மல்டி டாஸ்கிங் ரன் பண்ணும்போது பெரிய ஒரு வித்தியாசம் நம்ம வந்து பார்க்க போறதில்ல. ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் ரேங்கிங்னு பாத்தீங்கன்னா 80 ரேங்க் வருது, 100க்கு 41 மார்க் எடுக்குது. இது ஒரு சி கிரேட் சிப்செட்டாக கொடுக்குறாங்க. அதனால நமக்கு வந்து ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் ஓரளவு பண்ணலாம். கேம்ஸ் அப்படி பார்க்கும்போது இன்டர்வல் கேம்ஸ், மிட் செட்டிங் கேம்ஸ் ஆடலாம். ஹெவியான கேம்ஸ் அந்த அளவுக்கு விளையாட முடியாது. RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பத்தி பார்க்கலாம். நமக்கு வந்து போக்கோட M6 Pro எடுத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் வருது. அதே போக்கோட M6 Plus எடுத்துட்டீங்கன்னா 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் வருது. ரெண்டு ஃபோனுக்கும் RAM வெர்ஷன் LPDDR4 RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 ஆக இருக்கு. ஸோ ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்பீடு ஓரளவு நார்மலா இருக்கும். மற்றபடியாக ரெண்டு ஃபோன்லையும் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 1TB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இது ஹைபிரிட் சிம் செட்டை தராங்க. ஆனால் ரெண்டு சிம் கார்டு அப்படின்னா ஒரு சிம்மும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் டைம்ல ஃபோன்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோனோட OSலையும் வந்து ஒரு வித்தியாசம் இருக்கு. அதாவது போக்கோட M6 Pro வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து Android 13 பேஸ் பண்ண MIUI 14 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அதே நமக்கு போக்கோட M6 Plus வாங்கினீங்கன்னா Android 14 பேஸ் பண்ண ஹைப்பர் OSல வந்து அப்டேட் தராங்க. அடுத்ததாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு வந்து போக்கோட M6 Pro எடுத்துட்டீங்கன்னா பேக் சைடில் ரெண்டு கேமரா இருக்கு. ஒரு 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, ரெண்டாவதாக 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுக்குறாங்க. அதே போக்கோட M6 Plus எடுத்துட்டீங்கன்னா ஒரு 100 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா தராங்க. இது சாம்சங்கோட ISOCELL HM6 அப்படிங்கிற சென்சார் f1.75 ஆப்பர்ஸ்ல வருது. ரெண்டாவதாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேமராலேயே நமக்கு வந்து போக்கோட M6 Plus வாங்கினீங்கன்னா கூட கொஞ்சம் அடிஷனலாக கிடைக்கும். மற்றபடி செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு போக்கோட M6 Proல 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. அதே போக்கோட M6 Plus வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து 13 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. மற்றபடி ரெண்டு ஃபோன்லையும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ஃபோனோட சைட் பட்டன்ல தராங்க. அது போக ரெண்டு ஃபோன்லையும் IR சென்சார் இருக்கு. அதாவது ரெண்டு ஃபோனையும் நீங்க ரிமோட்டா கூட யூஸ் பண்ணிக்கிட முடியும். ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா, போக்கோட M6 Proல எந்த ஒரு IP ரேட்டிங் கிடையாது. ஆனால் போக்கோட M6 Plus வாங்கினீங்கன்னா IP53க்கான ரேட்டிங் இருக்கு. ஆனால் லைட்டா தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. இது போக ரெண்டு ஃபோன்லயே நமக்கு ஆடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்கு. பாட்டம் சைடில் வந்து நமக்கு வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோட M6 Pro வந்து நமக்கு வந்து 199 கிராம் வருது. போக்கோட M6 Plus எடுத்துட்டீங்கன்னா 205 கிராம் வருது. நெட்வொர்க்ஸ் பத்தி பேசலாம். ரெண்டு ஃபோன்லையும் நமக்கு வந்து 5Gக்கான SNSS சப்போர்ட் இருக்கு. ஸோ ரெண்டு ஃபோன்லையும் கிட்டத்தட்ட 12 5G பேண்ட்ஸ் இருக்கு சொல்லியிருக்காங்க. இது இப்போ Dual 4G VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.1 மாதிரி நெட்வொர்க்ஸ் வருது. பேட்டரிஸை பற்றி பேசுவோம். போக்கோட M6 Pro வாங்கினீங்கன்னா நமக்கு 5000 mAh பேட்டரி 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. அதே போக்கோட M6 Plus வாங்கினீங்கன்னா நமக்கு 5030 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. கூட கொஞ்சம் பேட்டரி வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ இதுமே வந்து சார்ஜிங் ஸ்பீடும் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கு. கடைசியாக பிரைசிங்கை பற்றி பார்த்துடலாம். போக்கோட M6 Proவோட விலை வந்து முதல்ல பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 10,999க்கும் 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 12,999 விற்கிறாங்க. அதே போக்கோட M6 Plus எடுத்துக்கிட்டிங்கன்னா 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 13,499க்கும் 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 14,499 அப்படிங்கிற விலையில் விற்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபோனில் எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போக்கோட M6 Plus தான் பெஸ்ட்டு. காரணம் வந்து நமக்கு ரெஃப்ரெஷ் ரேட் கூட கொஞ்சம் கிடைக்குது. கிளாக் ஸ்பீடு வந்து பெரிய மேட்டர் இல்லை. மற்றபடியாக கேமராஸ் பெட்டராக கொடுத்துருக்காங்க. இது சார்ஜிங் ஸ்பீடும் பெட்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபோனில் எது வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா போக்கோட M6 Plus வாங்கலாம் போக்கோட M6 Pro போகிறதோட. ஸோ நீங்கள் இந்த ரெண்டு ஃபோனில் என்ன வாங்குவீங்க, அது மட்டும் இல்லாமல் எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு நன்றி, வணக்கம்.